முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்க, மந்திரத்தை ஆரம்பிச்சலாமா? முதல்ல தாலியை கொடுங்க, அப்புறமா தனியா உட்கார்ந்து மந்திரத்தை சொல்லுங்க. பாருங்க, இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம். என்ன நீ? நான் என்ன புதுசா காலையா தாலி கட்ட போறேன்? கழுத்துல தானே கட்ட போறேன். வந்து பாத்துக்கிட்டு நீங்க கொடுங்க. 3 முடிச்சு தானே போட போறீங்க, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க எல்லாம் வரட்டும். அவங்க எப்ப வந்து நான் எப்ப தாலி கட்டுறது? கோபாலயரே, உன் வேலையை காமிச்சிட்டல. செத்த இருங்கோன்னா இதை வந்துடுறேன். யோ கோபாலயரே, அங்க என்ன? இல்ல, அவ காது குத்துறா, அதுக்கு போய் மந்திரம் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன். இங்க அதோட பெரிய குத்தல், கம்முன்னு உட்காரு. என் ஃப்ரெண்ட் வந்துட்டா. வாங்க வாங்க. அப்பா, இப்பயாவது வந்தாங்களே. வாடி, உனக்காக வெயிட்டிங். சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவர் எங்க மாமனாரு, எங்க மாமியாரு, இவர் தான் தெரியுமே. வணக்கம். டியரஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம், எல்லாரும் வரணும்னு ஒரே ஆட்டம். சரின்னு டாக்ஸி வச்சுட்டு வந்தோம். 40 ரூபா 50 பைசா. அடச்சே வா. வாங்க. ராஜி, என்னது உன் சிநேகிதி இவ்வளவு வயசான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறான்? ஒருவேளை 2ஆம் கல்யாணமா இருக்கும். ஐயோ சும்மா இருங்க. புரோகிதருங்க. புரோகிதர, இந்த வயசுல உனக்கு 2ஆம் தாரமா? நீங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோகிதர். அப்ப மாப்பிள்ளை யாரு? புத்தி மாதிரி ஓடிட்டாரு. மாப்பிள்ளை எங்கடி? இங்கதானே இருந்தாரு. சிங்க பெருமாள் சாமி, நீ தான் என்ன காப்பாத்தணும். ஐயா, இங்க வாடா. பேசாத, ஒண்ணு விடுவேன். தள்ளுங்க. வணக்கம். பயப்படாதீங்க, நான் தான் மாப்பிள்ளை. யோ, இது என்ன அசிங்கமா? கைட்டுங்க. ஏய், விடுங்க. இது ஒரு வேண்டுதல். என் குடும்ப ரகசியத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்துருச்சு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா குழந்தையே கிடையாது. அப்ப நீங்க? அட, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. அதனால அவர் சிங்க பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அடுத்த வருஷமே நான் பிறந்தேன். எங்க வீட்டுல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் இத போட்டுக்கிறது வழக்கம். இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்தீங்க, இப்ப எதுக்கு முகமூடி? இவங்களெல்லாம் பார்த்த அப்புறம் தானே எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அடாடாடாடா, அப்ப வேண்டுதலுக்கு பையன் முகமூடிய போட்டு அலையிறான், நீங்க இருக்கிய. நான் போடாமையே அப்படிதான் இருப்பேன். இந்த பையனை பார்த்தா நம்ம 2வது பையன் ஞாபகம் வரல? தம்பி, என்னன்னு சந்தேகப்படாதீங்க, இவரை பார்த்தா என் அண்ணன் மாதிரியே இருக்கு. உன்னை பார்த்தா என்னோட தம்பி மாதிரியே இருக்கு. ஆனா நீ என்ன விட புத்திசாலி. ஏன்னா எந்த கிழவனோட பேச்சையும் கேட்காம நீயே சொந்தமா தாலி கட்டுற. வேண்டா, உனக்கு பதிலா நானா தாலி கட்டினேன்? கட்டி இருக்கலாம். மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏங்க, தாலி கட்டினதுக்கு அப்புறம் முகமூடியை கட்டிடுவீங்கல்ல? ஐயோ, சிங்க பெருமாள் கோச்சுக்குவார். எப்பதான் கட்டுவீங்க? எங்க அப்பா என்ன சொல்றேன்? ஏப்பா! ஐயோ, ஊரை கூட்டுறானே. கொஞ்சம் பாக்குறேன். என்னது சிங்க பெருமாள் கோச்சுக்காரு, சிங்க பெருமாள் கோச்சுக்காருன்றாரு? இத நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் சிங்க பெருமாளோட பெருமை. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு வழக்கங்க. என்னங்க, தாலி எடுத்து கொடுங்க. உட்காருமா. சர்வமங்கலம் மாங்கல்யம் சரண்யம். கட்டிமேளம் கட்டிமேளம். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லடி. என்ன சொல்ற? சம்பந்திக்கு ஒண்ணு இல்லம்மா, அவர் குத்துக்கல்லு மாதிரி இருக்காரு. அவருக்கு வேண்டாத வேவனோ தந்திய கொடுத்திருக்கான். ஏமா வசந்தி, உன் வீட்டுக்கார் வந்துட்டாரா? நேற்று வந்துட்டாரே. கல்யாணத்தன்னைக்கு தான் முகமூடியோட இருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப முகமே இல்லையா? வசந்தி, உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வர சொல்லிடி பாக்கலாம். என்னங்க, எல்லாரும் உங்களை பாக்கணும், வாங்க. வாங்க தம்பி, வாங்க, வெக்கப்படாம வாங்க. வரீங்களா இல்லையா? இப்போ வாங்க. இல்லைன்னா நாங்க வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். ஏங்க கூப்பிட்டீங்களா? ஐயோ, என்னங்க இது? ஏமா, இவரா உன் புருஷன்? வசந்தி, உன் புருஷன் முகத்தை ஒரு நாள் கூட பார்க்க முடியாதா? இந்த மூஞ்சிய நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. என்ன ஏங்க, மூஞ்சல ஏன் இப்படி மாவு கொட்டு வந்து நிக்கிறீங்க? யாரும் பயப்படாதீங்க, இது ஒரு வேண்டுதல். ஆமா, மாவூர் மாரியாத்தோ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது? மாவூர் காளியாத்தான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், மாரியாத்தான்னு கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப சாமி பேரை மாத்திட்டாங்களா?
ஆமாமா. போன திருவிழால ஆடு வெட்டி பேரை மாத்திட்டாங்க. அது போட்டோம். வருஷம் பூரா இப்படியே மூடிக்கிட்டு இருந்தா உங்க மூஞ்சிய நாங்க எப்பத்தான் பாக்குறது? வர அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். அம்மாவாசைக்கா? அம்மாவாசையே இருட்டு, அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது? என்னம்மா இது? ஐயோ, என்னங்க இதெல்லாம்? பேசாதே, வா. யோ கேவா, நல்லா கழுவி கொண்டா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? அந்த பையன் ஒஞ்சாடையாவே இருக்கான். எனக்கு அதே டவுட் தான்டா. ஐயோ, அருமையான ஐடியா. என்ன ஐடியா? அதெல்லாம் உனக்கு ஏன்? நாளைக்கு காலையில நம்ம வீட்டுல ஒரு டிராமா செட்டப் பண்றேன். நீ வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணு. உன் பொண்டாட்டி வெளில வருவா, அவளோட ஓடிடு. இங்க நில்லு. என் பிளான் படி நீங்க தான் இருக்கணும். இருடா. ஐயோ, கதைப்படி நகை இருக்கணுமே. எங்க உள்ள நகை மாட்டிட்டு எடுக்க வர மாட்டேங்குதுங்க. உள்ள மாட்டிக்கிச்சா? ஐயோ, என்ன ஏடா கூடமா நடக்குது? அவன் வேற உள்ள நிக்கிறான். யாருங்க? ஐயோ, தலைவலிக்குது. ஐயோ, தலைவலிக்குது. காபி கொண்டா. மத்தியானத்துல என்ன காஃபி? இப்பதான் தலைவலிக்குது. போ போ. உதவா. ஐயோ, நடக்க வரலையே. ஐயோ, முடியலையே. ஐயோ, திறந்துருச்சு. சாலி. காபி பானா. என்னம்மா கூப்பிட்டிய? நான் கூப்பிடலையே. கூப்பிடலையா? கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நான் கூப்பிடலடா. ஐயோ, வேற வெளில நிக்கிறான். என்னடா? என்னம்மா வத்தல் காய வைக்கட்டுமா? நான் காய வச்சுக்கிறேன். நீ காய வைக்கிறியா? சும்மா இரு, நான் தான் காய வைக்கணும். எங்க போனாரு இந்த ஆளு? எல்லாம் ஏறுக்கு மாதிரி நடக்குது. ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? யோகவா, நீ இன்னும் தூங்கலையா? அறிவு கட்டவர தூங்கிக்கிட்ட எப்படா பெயிண்ட் அடிக்கிறது? ஐயோ, அவன் வேற வெளில வெயிட் பண்றான். எவன்? யோ, சும்மா இருயா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடக்குது. அப்பா, நீ இத்தனை நேரம் பேப்பர் படிச்சு கதை படி கீழே தூங்கி உன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். ஆமா, இது என்னது? வத்தல் காய வைக்க போறேன். மூஞ்சி வெயில் வெளியில அடிக்குது, அங்க ஓட்டு போய் வை. ஏன் மொட்டை மாடியில வெயில் கிடையாதா? ஒத்தியா? மொட்டை மாடிக்குத்தான் நான் படியே கட்டலையே, இவன் எப்படி அங்க போவான்? என்ன காய்கறி நறுக்கிறது போல நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க? புட்டியை காணும். எங்க எடுத்து வச்சிருப்பத? 10 நிமிஷம் லேட்டா வந்தாலும் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. என்னங்க? என்ன விஷயம்? என்னங்க கரிகாலம் இருக்காம நெயில் பாலிஷ் போடுறீங்க? அதெல்லாம் நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேனே. கொஞ்சம் லேட்டா என்னது வந்தா சமையலா? வந்து என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பொட்டி யாரு மேல எடுத்து வச்சது? நான் தான் எடுத்து வச்சேன். ரொம்ப தேவை, இப்ப என்ன அவசரம்? ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல, உங்க புருஷனை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். இல்லையா? அவர் வெளியே போயிருக்காரு. நான் முதல்ல உங்க புருஷனுக்கு வந்திருக்கேன். சாப்பிட எதனாச்சும் கொடுங்களேன். ஐயோ, இப்பதான் இருந்ததெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டேன். பிச்சு பிச்சு நீ முந்திட்டியடா. எங்க குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்களேன். தண்ணியா? உள்ள போய் குடிங்களே. போய் குடிக்கிறதா? விட்டா என்னைய கண்ணில் தோண்ட சொல்லுங்க போல இருக்க. உள்ள போய் தண்ணி கொண்டு வாங்க. அவ பேரு வெளில நிக்கிறான். யாரு? உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. போங்க. ஒரு நிமிஷம். போங்க. எவ்வளவு வித்தியாசம். ஐயோ, ஆண்டவா. ஏல முண்டா, இங்க என்ன செய்யற? ஏ கிழவா, என்ன நீ கிடுகிடுன்னு மாறி ஏறி வந்துட்ட? எது? என்ன சொல்ற? உனக்கு ஒரு வேலை இருக்கியா? என்ன வேலை? சொன்ன கேளியா? நீ தான் ஏன் சஸ்பென்ஸ் உடைக்கணும்? என்னத்த சஸ்பென்ஸ் உடைக்கணும்? கீழே போயா. ராஜி, குளிச்சிட்டியா? புடவை மாத்திட்டு நகையெல்லாம் போட்டு வா, சினிமாக்கு போலாம். போ. சினிமாவுக்கு போறதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? சொன்னா கேளு. அவன் வேற வெளில நிக்கிறான். யாருங்க? அது ஒண்ணு இல்லம்மா, புது படம் திடீர்னு எடுத்துருவாங்க. போ போடி, புடவை மாத்திட்டு வா. உன்னை எங்க கொண்டு நிறுத்துறேன் பார். வெயிட் பண்ணு. என்னங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருந்த நகையெல்லாம் காணுங்க. ஐயோ, சொல்லிட்டு இருக்க, மாசம் மாசம் நின்னுட்டு இருக்கீங்களே. ஏண்டா, உன் பொண்டாட்டி நகைய காணாங்கற, பதட்டப்படாம நிக்கிறியே? எதுக்காக பதட்ட பண்ணும்? நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன், ஆனா நீங்க நம்பணும். சீக்கிரம் சொல்லி தொலையேண்டா. மேல இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு பக்குவமா விசாரிச்சீங்கன்னா தலகாணிக்குள்ள இருக்கிற நகை கப்புன்னு வெளில விழும். என்னங்க, என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்டவே இல்ல. பேசாத. இத பாருங்க, என்ன பத்தி ராஜிக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த மாதிரி திருட்டு புத்தி கிடையாது. அனாவசியமா என்ன பேச்சு? தலகாணி கொண்டு வந்து காட்ட சொல்லுங்க. இந்த பாருமா,
இவன் தான் தலைவாணின்னு அலையிறானே, கொண்டாந்து காட்டு. நகை இருக்கா இல்லையான்னு பாப்போம். போய் எடுத்துக்கிட்டு வாமா. நான் தான் நகையை எடுக்கலன்னு தீர்மானமா சொல்றப்போ தலகாணியை கொண்டு வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதை தீர்மானிக்க வேண்டியது நாங்க. அனாவசியமா என்ன பேச்சு? தலகாணி போய் நான் கொண்டுறேம்மா, ஒத்துமா? பாருங்க எவ்வளவு கனமா இருக்கு. நல்லா கையை விட்டு தோண்டி பாருங்க, தொலைஞ்சு போன நகையெல்லாம் கிடைக்கும். நீ நல்லா மாட்டிக்கிட்டமா. ஏண்டா முரட்டு மூதேவி, இதுக்குள்ள கைய விடுன்றியா? இதுக்குள்ள என்ன இருக்கு? நகைதான். நீயே வச்சுக்க, நீயே பாரு. ஐயோ, நகையெல்லாம் இதுக்குள்ளதான் இருந்தது. நகையெல்லாம் எங்கம்மா? என்ன கேட்டா? அவங்களுக்கு தெரியாதாமே. யுவராஜாவுக்கு போன் பண்ண வேண்டியதுதான். அது யாருப்பா யுவராஜ்? அதான்டா போலீஸ் நாயே.